அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எப்பொழுதும் போல் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நண்டு குழம்பு நண்டு குழம்பு நம்ம சமைச்சிருந்தோம். ஸோ அதோட வீடியோ வந்து நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அது என்ன மீனுன்றதை நான் க்ளீன் பண்ணும்பொழுது சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சமைக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேவையான அளவு வெந்தயம், தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வடவம் சேர்த்துக்கலாம். வடவம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து குழம்புல நம்ம வந்து சேர்த்துப்போம். அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். ரைட், இன்றைக்கி நம்ம கத்தரிக்காய், முருங்கைக்காய் மட்டும்தான் இந்த மீன் குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா கடக்கட்டும். நல்லா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கோம். ஓகே, சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். வாங்க இப்போ நம்ம வந்து மீனை க்ளீன் பண்ணிடலாம். கைஸ் பாருங்கள், இந்த மீன் பேர் என்ன? சூரை மீன். பாருங்கள் கைஸ், இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வறுவல் ஏதாவது உண்டா, குழம்பு அண்டு வறுவல் செய்ய போகிறோம். ஓகே, க்ளீன் பண்ணு. கத்திரிக்குள்ளால் க்ளீன் பண்ணுற மீன் கிடையாது. ஆமாம், இது வந்து கத்தியால் க்ளீன் பண்ணுற மீன் தான் இது. இது ரெக்கை வரைக்கும் வச்சுக்கிறேன். சரி, இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 150 ரூபானா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இந்த மீனை வெளியில் கொடுத்துருந்தா எவ்வளோத்துக்கு கொடுத்துருவோம் இந்தக்கா? 300 ரூபாய்க்கா? ஆமாம், 300 ரூபா இல்லை, அட்லீஸ்ட் 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்காது. ஓகே, இதில் தோலெல்லாம் நீக்க வேணாம்ல? இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா டூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. யூடியூப்லலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். பாருங்கள், அந்த டூனா ஃபிஷ் வந்து இதுதான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கத்தி தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. சின்ன கத்தி எடுத்துக்கிட்டேன்னா வேணாம், இதுலேயே கட் பண்ணு. சின்ன பீஸ் போடுறதுக்கு வேணால் அது போட்டுக்க. பீஸ் போட போறியா? பீஸ் போட்டு தான் கட் பண்ணணும். சரி, பாருங்கள் கைஸ், தோல் எப்படி வருதுன்னு பாருங்கள். டூனா ஃபிஷ், தமிழில் அதுக்கு பேர் என்ன? சூரை மீன். கத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் செய்வாங்க கைஸ். பாருங்கள், அந்த கத்தியை சூர் கத்தி எடுத்து போட்டுருங்க. எடுத்துருங்க விடு, அதெல்லாம் ஒன்றும் விஷயம். அதாவது மீனை வந்து நீ க்ளீன் பண்ணு. மீனை வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் கைஸ். அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, தலையை மட்டும் இப்போ வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதை பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சட்டியில் வந்து நான் க்ளீன் பண்ணது ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாமே இருக்குது. கத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கத்தி கிடையாது. ஸோ கட் பண்ணு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் டக்குன்னு நல்ல முறையில் க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஸோ பாருங்கள், தலையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, போடு. உங்களுக்கு மொத்தமாக எல்லா மீனையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம்
நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கைஸ். க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறியா? இது வந்து சொக்கை. ஆமாம், இதுதான் சொக்கை. இந்த தலையும் சொக்கை வால் இது வரைக்கும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சரி. அதில் என்னமே கிடக்கண்ணே, ஏதாவது காமி அந்த செவில் பாருங்கள். செவில் மட்டும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் கைஸ். இதையும் போடலாம் கழுவிட்டு. அப்படி ரெண்டாக பிரி பார்க்கும். இது கருவாடு கிழிக்க மாட்டாங்களா? திருப்பி கட்டு. கருவாடு இதையும் வந்து குழம்புல அப்படியே போடலாம். சும்மா எலும்பு மாதிரி பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன் கைஸ். கைஸ் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட போகிறோம். தலையை மட்டும் பாருங்கள் கைஸ். இது வந்து தலை, ஓகே, வால் அதெல்லாம் போட்டுரு. ஓகே. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து காரத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு. அடுத்தது கபாப் மசாலா கொஞ்சமாக, சிக்கன் மசாலா கொஞ்சமாக, அளவு உப்பு, அப்படியே மழைச்சாரல் மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக மசாலா போட்டு வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே நான் உங்களுக்கு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது அந்த தலையை தூக்கு பார்க்கணும். அப்படியே தலையை தூக்கிட்டு தலை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாம் மேலே தூக்கு ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். தலை சும்மா செம்மையாக குக்காயிருக்கு. அப்படியே கீழே போட்டு திருப்பி காமி மேற்பகுதியை. பாருங்கள் கைஸ், எப்படியோ செம்மையாக குக்காயிருக்கு பார்த்தீங்களா? சும்மா அட்டகாசமாக. வேறு பீஸ் ஏதாவது இருந்தால் எடு. சதப்பகுதி ஏதாவது இருந்தால் அதுதான் எடு. வாழை தான் எடுக்கும். பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான சூரை மீன் குழம்பு பாருங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது வாங்க வறுவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்படியே ரவுண்டாக பீஸை எடுத்து அப்படியே அடிக்கிட வேண்டியதான். பாருங்கள், சும்மா கேக்கு தான். இந்த டூனா ஃபிஷ் இது பேர். தமிழில் வந்து சூரை மீனுன்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்பொழுது அப்படியே மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மிருதுவாக அப்படின்னா அப்படியே சதை மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்தாலே வந்து அது சதை பேர்ந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த ஜாப்பனீஸ் சைனாக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெட்டும்போது நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா ஜில்லு பண்ணி தான் அதை வந்து கட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா நல்லா மசாலாலாம் சேர்த்த உடனே அப்படி ஆமாம், அதாவது குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடும். எப்படி ஆமாம், இப்போ நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா, குழம்பு மீனில் எப்படி இருந்தது பாருங்கள். நல்லா அப்படியே திக்காக இருந்தது பார்த்தீங்களா, கறி மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இப்போ நல்லா குக் ஆகட்டும். நான் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ் மீன் தான் அப்படின்றத இப்படியும் கண்டுபிடிக்கலாம். நல்லா பாருங்கள், அப்படியே மேலே வந்து அப்படியே ஆயில் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஜெல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். இப்படி இருந்தால் மீன் நெப்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, வறுக்கும் பொழுது மீன் நெப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். திருப்பி இல்லாமா இந்த மாதிரி எந்த மீனில் வந்தாலுமே அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, ஒரு அருமையான டூனா ஃபிஷ்ஷு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட்டை காமிக்கிறேன் கைஸ். அருமையாக குக் ஆகிட்டு அப்படியே எடுத்து பார்ப்போம். ஏதாவது ஒரு 2 பீஸு ஒரு பீஸு. ஒரு சூப்பரான டூனா ஃபிஷ் வறுவல் பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
வேறு பீஸ் எடு. ஒரு அருமையான மீன் குழம்பு, ஒரு அருமையான சூறை மீன் குழம்பு, சூறை மீன் வறுவல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.